நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சாப்பிட்டியா? இல்ல. ஏன்? நீ வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணாதன்னு சொன்னேன்ல. லேட்டா சாப்பிட வேணாம், சீக்கிரம் சாப்பிடுன்னு நான் கூட தான் சொன்னேன். நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். டைம் ஆச்சு பாரு, உட்காரு. பாரதி, அப்பா ஏதாவது சொன்னாரா? எதை பத்தி? வீட்ல சின்னதா ஃபங்க்ஷன் இருக்குன்னு. என்ன ஃபங்க்ஷன்? தாலி பிரிச்சு கோக்கணுமா, நாளை மறுநாள் வச்சுக்கலான்னு சொன்னாரு. ஓ, என்ன பண்ணணும்? ஏதாவது வாங்கணுமா? அதெல்லாம் இல்ல. பாரதி, நான் உன்னை கேட்கவா? கேளு மகா. தப்பா நினைக்க கூடாது. இல்ல, நான் கேட்டா கண்டிப்பா வாங்கி தருவேல்ல? கண்டிப்பா வாங்கி தருவேன். என்னன்னு சொல்லு. முடியலனா நோ சொல்லிடலாம். என்னன்னு கேளு மகா. தாலி கோக்குறதுனா கயிறுல இருந்து தாலி செயின்ல மாத்துறது. தெரியும். இதே சொல்ல வந்த? அது இல்ல. அப்புறம்? தாலி போடுறதுக்கு ஒரு செயின் வாங்கி தரியா? ஏய், கண்டிப்பா வாங்கி தரேன். திடீர்னு கேட்டதுல தப்பா நினைக்கலையே? அதெல்லாம் இல்ல. அப்பா கிட்ட சொல்ல வேணாம் நான் கேட்டேன்னு. பொதுவா தாலி பையன் வீட்டுல இருந்து தான் போடுவாங்க. எனக்கு நீ அப்படி வாங்கி தரணும்னு தோணுச்சு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல. இல்ல, ஏதோ யோசனையா இருக்க. என்னன்னு சொல்லு. ரெஸ்டாரண்ட்ல மாமாட்ட கொஞ்சம் கோச்சிக்கிட்டேன். இதை நான் நம்பணுமா? இல்ல மகா, சீரியஸா தான் சொல்றேன். நான் கொஞ்சம் கோவமா தான் பேசிட்டேன். என்னாச்சு? அசோக் என்ன கொஞ்சம் இரிட்டேட் பண்ணாரு. அந்த கோவத்தை மாமா மேல காட்டிட்டேன். மாமா என்ன பண்ணாரு அவட்ட போய் நான் ஒருத்தன். விடு பாரதி. இல்ல மகா, இவ்வளவு வருஷத்துல மாமாட்ட நான் இப்படி பேசுனதே இல்ல. அததான் நானும் சொல்றேன். இவ்வளவு வருஷம் பேசல, இப்ப கோச்சுக்கிட்டேன்னா அவ்வளவு ஹர்ட் நீயும் ஆயிருக்கல்ல. அதுக்காக மாமாட்ட போய் கோச்சுக்கலாமா? எப்பவும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? உனக்கு கோவம் வந்துச்சு, கோச்சுக்கிட்ட, அவ்வளவுதான். விடு பாரதி. என்ன இவ்வளவு ஈஸியா சொல்ற? மாமா என்னை பத்தி என்ன நினைப்பாரு? அப்பாவும் அசோக் விஷயத்துல உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். மாமாவுக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்னு? ஏன் உனக்கு தெரியாதா எது தப்பு எது சரின்னு? விடு பாரதி, நினைக்கிறத சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அது சரி, ஆனாலும் நீ கோச்சுக்கிட்டத அவர் சீரியஸா எடுத்திருப்பாருன்னு எனக்கு தோணல. நான் அப்பா கிட்ட பேசுறேன், நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத. நம்ம அப்பா தானே, பேசிக்கலாம். விடு. சரி, நீ சாப்பிடு. போதும். போதுமா? போதும். அப்பா, என்னப்பா வானத்தை பார்த்து பயங்கர யோசனையா இருக்கு? வானத்துல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. வானத்துல எதுவும் இல்ல. சரி, உங்க மனசுல நிறைய ஓடுது போல. ஆமா, அது எப்போ நடக்கிறது தானே. 2 நாளாவே கவனிக்கிறேன். நீங்க சரியில்லப்பா. என்னாச்சு? தெரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குறியா? எது? ரெஸ்டாரண்ட்ல நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியறது இருக்கட்டும், என்னாச்சுன்னு நீங்க சொல்லுங்கப்பா. இவ்வளவு நாளா பாரதி என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்கானா? ஆனா அவன் என்கிட்டயே முகத்தை காட்டிட்டாமா. பட்டு பட்டுன்னு என்னென்னமோ பேசிட்டான். ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. ஏன்பா அப்படி சொன்னா? அசோக் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறத பத்தி பேச்சு வந்துச்சு, அதுக்கு அவன் அப்படி பேசிட்டான். பாரதி அப்படி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த ரெஸ்டாரண்ட்ல என் கூட 10-12 வருஷமா வரான். அவனே பொறுப்பா பார்க்க ஆரம்பிச்சு 7-8 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷத்துல என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினதில்லை. அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. ஒரு நாள் கோச்சுக்கிட்டு சத்தம் போட்டு பார்த்திருக்கியா?
அவன் இப்படி பேசவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. அப்பா சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க இப்பவும் பாரதி கோச்சுக்கிட்டான்னு தான் யோசிக்கிறீங்க. அதுக்கு பின்னால இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு புரியலையா? நீங்க தானே சொன்னீங்க இவ்வளோ வருஷத்துல அவன் எதிர்த்து கூட பேசினது இல்லைன்னு. ஃபர்ஸ்ட் டைமா உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கானா? அவன் ஹர்ட் ஆயிருக்கான்னு புரியலையாப்பா? அம்மா, ஹேர்ட்டார் அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலையம்மா. உங்க இடத்துல இருந்தே யோசிக்கிறீங்க. அவன் இடத்துல இருந்து ஒரு தடவை யோசிச்சு பாருங்கப்பா. என்னம்மா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? அசோக் வரதுல பாரதிக்கு என்ன பிரச்சனை? அவன் ஏன் தப்பா நினைக்கணும்? அசோக்குக்கு இப்ப வேலை இல்ல. ரெஸ்டாரண்ட்ல அவர் இருக்கட்டும் நீங்க நினைக்கலாம். அத பாரதி கிட்ட கேட்கணும்னு தோணலையாப்பா உங்களுக்கு? என்ன மகா இப்படி பேசுற? அசோக் யாரு? சுபாவோட ஹஸ்பண்ட். அவர் வரதுல பாரதிக்கு என்ன பிரச்சனை? அசோக் அங்க வரதுல பிரச்சனை இருக்குன்னு பாரதி சொன்னான உங்ககிட்ட. பாரதி எங்க ஹர்ட் ஆகுறான்னு கூட தெரியாம அவன் உங்ககிட்ட கோச்சுக்கிட்டதை மட்டும் யோசிக்கிறது தப்புப்பா. நீங்க பாரதிக்கு மாமா, அவன் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கும் மேல அவன் உங்களுக்காக தான் எங்க எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்றான். நமக்காக என்ன வேணாலும் செய்வான். அதே மாதிரி அவன் அசோக் கிட்டயும் இருக்கணும்னு நினைக்கிறது தப்புப்பா. எல்லாம் சரிம்மா. பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை ஸ்ட்ரெயிட்டா இதுதான்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அப்படி கோச்சுக்கணும்? அதுதான் கஷ்டமா இருக்கு. ஏன்பா நீங்க எங்ககிட்ட பெருசா கோவப்பட்டதே இல்லை. ஆனா பாரதி கிட்ட அவ்வளோ கோவமா பேசியிருக்கீங்க. ஆனா அதை அவன் பெருசா எடுத்துக்கவே இல்லை. கரெக்டா? ஒரு தடவை அவன் கோவிச்சுக்கிட்டா நீங்க அதை பெருசா எடுத்துக்காம விட முடியாதா? நீங்க தானேப்பா சொன்னீங்க இத்தனை வருஷமா அவன் இப்படி பண்ணதே இல்லைன்னு. இப்ப இப்படி நடந்திருக்கானா ஏதாவது காரணம் இருக்கும்பா. மகா, நீ ஏம்மா இப்படி பேசுற? நம்பவே முடியல எனக்கு. அசோக் இந்த வீட்டு மாப்பிள்ள, அவருக்கு மரியாதை தரணும், எல்லாம் சரிதான். ஆனா பாரதியும் அசோக்கும் ஒண்ணா? 2 பேர்ல பாரதிக்கு தான்ப்பா நீங்க ப்ரிஃபரன்ஸ் தரணும். புருஷன் ஒரு வார்த்தை சொன்னதும் உனக்கு எவ்வளவு கோபம் வருது பாரு. பாரதி ஏதாவது பண்ணாது சரியா இருக்கும்னு நான் நம்புறேன்ப்பா. அதையே உங்களுக்கு வரல. ஆமாம்மா, கரெக்ட் தான். இந்த பையன் நம்மகிட்ட போய் கோச்சிட்டானேன்னு தான் நினைச்சேன். ஆனா ஏன் அப்படி பண்ணான்னு யோசிக்கவே இல்லை. இவ்வளவு கரெக்டா டக்குன்னு சொல்லிட்ட பாரு. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனதும் மெச்சூரிட்டி டபுள் ஆயிடுது பாரு. என்ன பேச்சு பேசுற? சாரிப்பா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? ஆஹா, நீ சரியா தான் பேசுன. நான் தான் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன். விடுங்கப்பா. நீங்க தான் பாரதி நினைச்சு மொட்டை மாடியில நின்னு ஃபீல் பண்றீங்க. ஆனா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே தான் இருக்கான். சரி, நான் என்னடா செய்யட்டும்? பாரதியை கூப்பிட்டு சாரி கேட்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் அதுக்காக ஒன்றும் பேசல. அவன் இடத்துல இருந்து யோசிச்சா நீங்க தேவையில்லாம கஷ்டப்பட வேண்டாம் தான் சொன்னேன். ம் ம் இந்த ஹோல் கான்வர்சேஷன்லையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவனை ஒரு வார்த்தை சொன்னதும் என்கிட்டயே அவன் தப்பு இல்லைன்னு புரிய வச்ச பாரு. அதுதான். பாரதிக்காக நான் இது கூட செய்யலன்னா எப்படிப்பா? ஸோ டெய்லி நடக்கிறதெல்லாம் சார் உங்ககிட்ட கரெக்டாக அப்டேட் பண்ணுறாரு, அப்படிதானே? கண்டிப்பா. ஆனா அவன் அவசரப்பட்டு கோச்சுக்கிட்டான்னு தான் ஃபீல் பண்ணான். நீங்க என்ன பேசுனீங்க, அசோக் என்ன சொன்னார்னா சொல்லல. எல்லாத்தையும் 2 பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி இவ்வளவு பொறுமையா என்கிட்ட வந்து சொல்லி அவன் பக்கத்தை எனக்கு புரிய வச்சு அழகா இருக்குது மகா இது. நான் சொன்னதும் ஈகோ இல்லாம சரின்னு எடுத்துக்கிட்டீங்கல்ல, அது இன்னும் அழகா இருக்குப்பா. நல்ல வேலை ஜனனி இங்க இல்ல. அப்புறம் விக்ரமன் ஃபேமிலியான்னு கிண்டல் பண்ணி இந்நேரம் லாலாலா போட்டிருப்பா. இப்ப டென்ஷன் போச்சுல்லப்பா? குட். நான் கீழே போறேன். அயனுக்கு கொடுத்த துணி வந்துடும். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல நேரத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இது நல்ல நேரம் தான். என்ன எல்லாம் ரெடியா? ஏய், எப்பவும் போல லேட்டா வந்துட்டு கேள்விய பாரு. சரி, அது என்ன தாலி கட்டி கோத்து கோத்து கட்டி? கட்டி கோர்த்து கட்டி எல்லாம் இல்ல, கோர்த்து கட்டுறது அவ்வளவுதான். ஐயா, இத எக்ஸ்பிளைன் பண்றதா? மகா, நீ சொல்லு, என்ன ஃபங்க்ஷன் இது? ஹே,
ஏய் ஒண்ணும் இல்லடி. கல்யாணத்துக்கு கட்டின கயிறை கழட்டிட்டு தாலிய செயின்ல கோர்த்து கட்டுறது அவ்வளவுதான். ஓ அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி அப்பா எங்க? இதுல அப்பாலாம் இருக்க மாட்டாங்க. மகா, அப்பா ஒரு செயின் கொடுத்துட்டு போனாரு. அம்மாவோட தாலியா. சென்டிமெண்டா இதை உனக்கு கொடுக்க சொன்னாரு. ஹேய், நீ ஏன் பாரதிய பாக்குற? பெர்மிஷன் கொடுக்கணுமா? என்ன மாம்ஸ், பர்மிஷன் கொடுங்க அக்காவுக்கு. அது இல்லடி. அது இல்லனா வேற என்ன? பாரதி தனியா செயின் வாங்கியிருக்கான். இது எப்ப நடந்தது பாரதி? சொல்லவே இல்ல. இல்லை சுபா, ஜுவல்லரி சீட் ஒன்று இருந்தது, அதான் அதில் ஒரு செயின். பாருடா மாம்ஸ் கலக்கறத. சுபா, அசோக் ஏதாவது இப்படி உனக்கு வாங்கி கொடுத்திருக்காரா? லவ் பண்றப்ப 2 டேரி மில்க் வாங்கி கொடுத்தான், அதோட சரி. சரி, வாங்கின செயினை நீ சும்மா போட்டுக்கோ. தாலி அம்மா செயின்ல போட்டுக்கோ. அப்பா சென்டிமெண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காருல்ல. இல்லடி, பாரதி வாங்கின செயின்லே தாலி போட்டுடுறேன். ஒரு மாதிரி சென்டிமெண்டா. பாரு சுபா, புருஷன் சென்டிமெண்ட். இந்த பொண்ணையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் எல்லா வேலையும் பண்றாங்க. சரி, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் பார்ட்டிஸ் ஆன்டிஸ்லாம் வந்து பெருசா பஞ்சாயத்து பண்ணுவாங்களே, அவங்கள எங்க? ஹேய், யார் சொன்னா அவங்கள கூப்பிடலன்னு? அவங்கலாம் ஆன் த வே. நீ சீக்கிரம் வர சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம்ல. காலேஜ்க்கு எனக்கு டைம் ஆகுது. ஜனனி எங்க? அட ஆமா, ஜனனி எங்க? வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவ இல்லாம எப்படி? நல்ல நேரம் போயிடக்கூடாதுல்ல. இல்ல, வெயிட் பண்ணலாம். ஜனனி எங்க இருக்க? ஹே லூசாடி, நீ இல்லாம ஃபங்க்ஷன் நடத்த கூடாதுன்னு மகா வெயிட் பண்றா. ரீசன் சொல்லாத. அடுத்த 5 நிமிஷத்துல நீ இங்க இருக்க, அவ்வளவுதான். மகா, வாங்க ஆண்டி. என்ன ஜனனி நீ இப்போ போய் வெளியே போயிட்டு? சாரி. பேசாத நீ. இல்ல மகா, ஐம் சாரி. வா. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல? அப்பா அம்மாவோட செயின் எடுத்து கொடுத்தா மகாவுக்கு அது வேணாமா. பாரதி வாங்கி கொடுத்த செயின் இது. புருஷன் வாங்கி கொடுத்த செயின் தான் மேடம் போடுவாங்களாம்.
டக்குன்னு எழுந்து வந்துட்டேன், எல்லாரும் பார்க்குற மாதிரி. வரமாட்டேன்னு சொன்ன, வந்து பாதியில் எழுந்து வந்துட்டேன். உன் நிலைமை புரியுது, ஆனால் பார்க்குறவங்க. அதான் வரமாட்டேன்னு சொன்னல, எதுக்காக என்ன கூப்பிடணும்? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா எல்லாரும்? ஐயோ அப்படி இல்லை ஜனனி. நான் இல்லனா இந்த ஃபங்க்ஷன் நடக்காதா? வேண்டாம் தானே கிளம்பி போனேன். நீ இல்லனா நல்லா இருக்காதுன்னு அவ ஃபோன் பண்ணி கூப்பிடுறா. எல்லாரும் தப்பா நினைப்பாங்கன்னு நீ வந்து சொல்ற. நான் என்னதான் பண்ணணும்? இத பத்தி யாருக்கும் கவலையே இல்லையா? நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்படி இல்லை ஜனனி, நீ அங்கே கஷ்டப்பட்டேன்னு தெரிஞ்சது, அதனால தான் வந்தேன். உன்னை நினைச்சு கவலைப்பட மகா இருக்கான். நீ இல்லையே நினைச்சு அழ நான் இருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்குமே உனக்கு. நான் எங்க அப்படி சொன்னேன்? சொல்ல அதையும். இந்த கன்றாவையெல்லாம் பார்க்க வேண்டான்னு எங்கேயாவது போய் தொலைஞ்சிடலான்னு பார்த்தா அப்பா தப்பா நினைப்பாரு, மகா சந்தேகப்படுவான்னு சொல்லி எங்கேயும் போக விடல. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அழுதே சாகணுமா நானு? எனக்கு சீக்கிரமே பைத்தியம் பிடிச்சிரும். பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு புரியாதுல்ல. நீ எப்படி பேசுறேன்னு ஆச்சரியமா இருக்கு. உன் தைரியம்னா எங்க போச்சு ஜனனி? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் என்ன பத்தி? எனக்கு பர்சனல் ஃபீலிங்ஸே கிடையாதா? நான் ஒரு கல்லு, என்ன வேணாலும் அடிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வெளியே யார் கூட வேணாலும் என்ன வேணாலும் சண்டை போடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு போல்டா வேணாலும் காமிச்சுக்கலாம். பர்சனலா எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் லாஸ் பண்ணிருக்கேன், அது புரியலையா உங்க யாருக்கும்? இதுல நான் என்ன போல்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? கேட்டு கேட்டு அழுத்தாச்சு இதெல்லாம். என்ன பண்ணா நீ சரியாவ சொல்லு ஜனனி, நான் செய்யறேன். யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். என்னை இங்கிருந்து போக விட்டா போதும், நான் எங்கேயாவது போயிடுறேன். அது எப்படி மாமா ஒத்துப்பாரு? என்ன சொல்லிட்டு போவ? சொல்லாம போய் தொலைறேன். யாரும் தேடாதீங்க. இப்படிலாம் பேசாத ப்ளீஸ். நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? எதுவா இருந்தாலும் சத்தியமா செய்யறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? எதுவா இருந்தாலும் சத்தியமா செய்யறேன். போங்க இருந்து. புரியல. போன்னு சொன்னா நான் போனதானே பிரச்சனை, நீ போயிடு இங்க இருந்து. நானா? ஆமா, நீ போயிடு. மகாவையும் அழைச்சிட்டு போயிடு. உன்னை பார்த்து பார்த்து என்னால அழ முடியல. உனக்கும் என்ன சமாதானப்படுத்துற வேலை மிச்சம். நிஜமாவா சொல்ற? ஆமா, நான் போனதானே பிரச்சனை, நீ போயிடு. நீ மகாவோட போறேன்னு சொன்னா உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. எங்க போறது? எங்கயாவது போ, இங்க இருக்காது ப்ளீஸ். நீ போலனா நான் போயிடுவேன். யார பத்தியும் யோசிக்க மாட்டேன். என்னால இதுக்கு மேலேயும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் எங்கேயாவது போயிடுவேன். வேண்டாம், நானே போறேன். கொஞ்சம் டைம் கொடு. மேக்ஸிமம் 10 days. இதுக்குள்ள நான் போயிடுறேன். அப்புறம் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நான் உன்னை ஏமாத்திட்டேன், நான் உன்னை லவ் பண்ணலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். கோபத்தில் சொல்றேன்னு எடுத்துக்கிறேன். உன்னை பிடிச்ச அளவுக்கு இந்த உலகத்தில் வேற யாரையும் பிடிக்காது ஜனனி. இப்போவும் உனக்காக என்ன வேணா செய்வேன். வீட்டு விட்டு மட்டும் இல்லை, ஊரை விட்டு, ஏன் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு சொன்னா கூட நான் கேட்பேன். நான் நேசிச்ச பொண்ணு நீ, நேசிச்சல நேசிக்கிற பொண்ணு நீ. நீ நம்பினாலும் நம்பலைனாலும்
அதான் உண்மை. உன்னை என்னால் இப்போ சந்தோஷமா வச்சுக்க முடியல. ஆனால் கஷ்டப்படுத்தாமல் இருக்க முடியும். நான் போயிடுறேன் ஜனனி, போகிறேன். மாமா, என்னடா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு பாரதி. டேய், என்னாச்சு? சொல்லுடா. தப்பாக நினைக்கக்கூடாது மாமா. டேய், என்னடாச்சு? பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு. உன்னை நான் எப்போ தப்பா நினைச்சேன்? அது வந்து எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் என்னை பற்றி பெருசாக யோசிச்சதில்லை. ரெஸ்டாரண்ட் வீடுன்னு அப்படியே இருந்துட்டேன். அதுக்கு தனியாக பேங்க் அக்கௌண்ட் கூட என்கிட்ட இல்லை. பேங்க் அக்கௌண்ட் இல்லை, தனியாக எதுவுமே இல்லை. எத்தனையோ தடவை சொன்னேன், நம்ம பேங்க்லேயே ஒன்று ஆரம்பிச்சிருன்னு. கேட்டா தானே? இன்னைக்கு போய் முதல்ல அதை பண்ணு போ. என்னடா, நான் சொல்றது கேட்குதா இல்லையா? நீங்கள் சொன்னீங்க, நான் அதுவும் ஓப்பன் பண்ணல. நான் சொல்ல வந்தது அது இல்லை மாமா. வேற என்ன? கொஞ்ச நாளுக்கு மகாவோட நான் தனியாக இருந்து பார்க்கட்டுமா? என்னடா சொல்ற?